எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அதாவது என்ன டவுட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஐடிகே 2.0 வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதில் வந்து இன்னுமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு நிறைய பேரை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சிலருக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, குறைந்த சென்டர்ஸ் தான் ரன் பண்ணுறதால அடுத்தடுத்து இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஒரு ரிசல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஐடிகே 2.0 வந்து பார்த்திங்கன்னா குறைந்த சென்டர்ஸ் வச்சு தான் நடக்குது. ஸோ அந்த சென்டர்ஸில் எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைய செயல்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, மைய செயல்பாட்டு அறிக்கையில் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐடிகே 2.0 செலக்ட் ஆனவங்க வந்து மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்த வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து ஐடிகே 2.0 எடுக்கிறவங்க தான் ஃபைனல். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேரேஜ் ஆகுது, இல்லை அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களால எடுக்க முடியாத காரணத்தால், இல்லை வேறு எதுனா ஜாப் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அலுமினி மாடல் ஸ்கூல் வந்து இப்போது செலக்ட் ஆனவங்களுக்கு வந்துலாம் பார்த்திங்கன்னா ஐடிகே 2.0 கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேறு எதுனா ஜாப் கிடச்சி அவங்க போகிறாங்கன்னா அந்த இடம் வந்து வேக்கன்சியாக இருக்கும். அந்த இடம் வேக்கன்சியாக இருக்கும்போது மற்ற வாலண்டியர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடைக்குமே தவிர மறுபடியும் ரீப்ராசஸிங்கில் மைய செயல்பாட்டு அறிக்கையில் எடுக்க வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த கொஷினை. ஸோ அதனால் இது ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.